அப்போ அந்த சங்கீதம் 34:4 படிக்கின்ற சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ கர்த்தர் நமக்கு அடுத்த ஆலோசனை சொன்னாரு. கண்டிப்பா நம்ம என்னதான் தைரியமா இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் படிப்பு கொண்டு வரும்போது சில பயங்களை விசாரிச்சு கொண்டு வரதான் செய்வான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை தேடினபடினால், சிறு வயது முதலே என்னை தேடினபடினால், ஐயா தேடினபடினால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனமாக இந்த நம்ம கையில இந்த நாளில கொடுக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை கர்த்தரை தேடினபடினாலே, அவரை நம்பி இருக்கிறபடினாலே, எந்தவித சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றுகிற வல்லமுறையவராக இருக்கிறார். சூழ்நிலை பார்க்காதபடி ஆண்டவரை மாத்திரம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாய் கர்த்தர் ஏசாயா 58:11 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினால மீண்டும் மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வாக்குத்தத்த வசனம், நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் இந்த குடும்பத்துக்கு. கர்த்தர் இதுவரைக்கும் எப்படி நடத்தினோ அதே மாதிரி இனிமேல நான் நடத்துவேன் கர்த்தரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இது ஒரு மனுஷ சத்தம் அல்ல, கர்த்தர் சொன்னால் சொன்ன மாதிரி செய்வார். அப்ப அந்த 2 50 இருக்கும்போது கூட கர்த்தர் பேர் பார்த்து சொல்ற, ஆண்டவரே அவங்கள்ட்ட ஒரு ஆள் தான் இருக்கிறார், பணத்துக்கு வாங்கினா கூட 200 பணத்துக்கு வாங்கினாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவசரமா பேசுறாரு. ஆனாலும் கர்த்தர் அந்த அவசரத்தை நீக்கும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆனா நமக்குள்ள என்ன பண்ணணும், இது எப்படி ஆகுன்னு சொல்லி கேள்வியே கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர்னால தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்த வசனமாக இந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 58:11 கர்த்தர் தெளிவாயினோடு ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எவ்வளவு நாள் அந்த பூமியை நம்ம கர்த்தர் வைச்சிருக்க அது வரைக்கும் இந்த குடும்பத்தை கர்த்தர் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் தொடர்ந்து இம்மானுவேலாய் கர்த்தர் நடத்த போகிறார். இனிமேலும் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்குமா? அல்லேலூயா. இது மற்ற கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குமா? உலகத்தார்கள் எப்படி அவர்கள் என்ன பண்றாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லி மற்ற உலகத்தார் கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த போகிறார். ஒரு நாள் கூட நடத்த விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பார்த்தா மகா ஒண்ணுமே இல்லாத மாதிரி வறட்சியான காலம் மாதிரி தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் ஆத்துமாவை பலன் கொள்ள செய்வார், நீ சோர்ந்து போக விட மாட்டார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எலும்பெல்லாம் நிறமுள்ளதாய் மாற்றுவாராம். அப்படி மாற்றிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, நீர் பாய்ச்சான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவே நீ இருப்பாய், நான் இருக்க செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப இருந்து அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேலும் இதுவரைக்கும் எப்படி நீங்க நீர் பாய்ச்சனா தோட்டத்தை போல இருந்தோமோ அதே மாதிரி வருஷம் தோறும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டை விட்டு விலகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதத்தின்படி நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருந்தார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையில இந்த வீட்டுக்கு இந்த நாளில கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நம்ம எதுக்கு யோசனையே பண்ணக்கூடாது. மனசு போலயே இது புரியாது, இது எப்படி நடக்குன்னா, ஆனா ஆண்டவரால் நடத்த முடியும். செங்கல்லை இரண்டாக பிளங்க வைத்த தேவன் அதே தேவ ஆவியானவர் இன்றையும்
ஜீவனோடு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ அற்புதம் அடையாளங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம்மளை சான்றல் சொன்னால் சொன்ன மாதிரி நிறைவேற வரைக்கும் நடத்துவேன்னா நடத்தியே தீர்வார். அதுவும் ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாதம்